படத்தோட குட்டி ஹீரோ கூன். இவனுக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருக்கா. அதனால இவங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னைக்குதான் வீட்டுக்கு வர போறாங்க. ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கான். அவன் புது தங்கச்சியை பாக்குறதுக்காக இல்ல, அவனோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக. இவன் வீட்டுல இவன் தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இவனோட அப்பா அம்மா இவங்க வீட்டுல ஒரு செல்ல டாக்னு 4 பேரும் ஹாப்பியா இருந்தாங்க. புதுசா இப்ப தங்கச்சி வந்திருக்கா. இதுக்கப்புறம் அவனோட லைஃப் ஹாப்பியா இருக்க போதா சேடா இருக்க போதான்னு பாக்கலாம். அவன் பேரண்ட்ஸ பாக்குறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. தங்கச்சி வீட்டுக்கு வந்ததும் அவளை எக்ஸைட்மெண்டோட பாக்குறான். அவ கையெல்லாம் புடிச்சு விளையாடிட்டு என்ஜாய் பண்றான். கூனோட அப்பா தங்கச்சிக்கு ஒரு நல்ல பேரை நீயே சொல்லிடான்னு இவனை சொல்றாங்க. இவனும் 2-3 பேருங்கெல்லாம் சொல்றான். அதெல்லாம் கேட்கறதுக்கு அவருக்கு ஆல்ரெடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எங்க இருந்துடா அந்த பேர் எல்லாம் சொல்றேன்னு பார்த்தா அது எல்லாமே அவன் வச்சு விளையாடுற ட்ரெயினங்களோட பேரு. இவன் கிட்ட போய் ஒரு நல்ல பேர் வைக்க சொல்லி கேட்டிருக்காங்களே. அன்னைக்கு டே அப்படியே பினிஷ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் இவனோட அம்மா பிஸியா அவனோட தங்கச்சியை பாத்துக்கிறனால வீட்டு வேலை எல்லாத்தையும் இவனோட அப்பா தான் செய்யறாரு. இவனும் அப்படியே எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். இவனோட அம்மா பிஸியா அவன் தங்கச்சிக்கிட்டே இருக்காங்க. இவனுக்கு வேணும்னே ஏதாவது இவங்க அம்மாவை எடுத்து கொடுக்க சொல்றான். இவனுக்கு கேட்கறத அவங்க அப்பா எடுத்து கொடுத்தா அதை வாங்கிக்க மாட்டேங்கிறான். இவனோட அம்மா கொஞ்ச நாள்ல வேலைக்கு போயிட போறாங்களாம். அதனால வீட்டு வேலை கூனா அவனோட தங்கச்சி எல்லாத்தையும் பாத்துக்கிற பொறுப்பு இவனோட அப்பாவுக்கு தான். கூன் போயிட்டு அவனோட தங்கச்சி கிட்ட அவளை வெளியெல்லாம் கூட்டிட்டு போறதாவும் அவளுக்கு அங்க என்னென்னலாம் அதிசயங்கள் இருக்கோ அதெல்லாம் காட்ட போறதா சொல்லிட்டு இருக்கான். உடனே அவன் அம்மா இருந்துட்டு அவ இன்னும் சின்ன பொண்ணு வெளியெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது, வேணும்னா அவன் கிட்ட இருக்க காமிக் புக் அவளுக்கு காட்டுன்னு சொல்றாங்க. என்னென்ன நினைச்சேன்னு தெரியல, இவன் கிட்ட இருக்க ஒரு பே காமிக் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட காட்டுறான். ஆனா அது அதை என்ஜாய் பண்ணி தான் பாக்குது. அப்புறமா இவன் கிட்ட இருக்க ட்ரெயின் பொம்மை எல்லாத்தையும் எடுத்து அவ படுக்க ஃபுல்லா ரொப்பி வச்சிடறான். இவனோட அம்மா வந்து பார்த்துட்டு ஏன்டா இப்படி எல்லாம் பண்றேன்னு அவனை திட்டுறாங்க. இவனுக்கு கோபம் வந்துருது. அப்புறம் இவங்க அம்மா தான் வேலைக்கு போக போறாங்கல்ல, அதனால குழந்தைக்கு எப்படி ஃபீட் பண்ணணும்னு அவங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கூன் அவங்க கிட்ட போயிட்டு யாராவது வாங்கலாம் விளையாடலன்னு கூப்பிடுறான். 2 பேரும் இவன் என்ன பேசுறான்றதையே கன்சிடர் பண்ணிக்கல. கூன் இப்ப அவனோட கோவத்தோட உச்சிக்கே போயிடுறான். யாரும் கவனிக்காத டைமா அவன் தங்கச்சி கிட்ட போயிட்டு அவ ஃபேஸோட கண்ணும் காதெல்லாம் புடிச்சு இழுத்துட்டு அவ ஃபேஸ காமெடியா மாத்தி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். குழந்தை எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கும், தூக்கத்துல இருந்து எழுந்து அழ ஆரம்பிச்சிருது. இவனோட அம்மா வந்து அவ உன்னோட தங்கச்சி, அவகிட்ட நீ அன்பா நடந்துக்கணும்னு அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இவன் அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு அங்க இருக்க ட்ரெயின் பொம்மை எடுத்து அவ மண்டையிலே அடிச்சிடுறா. அவ இன்னும் வேகமா அழ ஆரம்பிச்சிடுறா. சத்தம் கேட்டு அவங்க அப்பா அங்க வர இவங்க அம்மா இவங்க 2 பேரும் மேலயும் இருக்க டென்ஷனை ஃபுல்லா அவர் மேல காட்டுறாங்க. இப்ப அவர் தான் கூனோட தங்கச்சி அழுகைய நிறுத்தணும், அவளை அழாதமானு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இவன் அவர்கிட்ட போயிட்டு அப்பா அம்மா என்ன திட்டாங்கப்பான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவர் இவன் சொல்றத கண்டுக்கவே இல்ல. பாவம் கூன் மனசு உடைஞ்சு போயிடுறான். அதே சோகத்தோட அவனோட பிளே ரூமுக்கு போறான். இவங்க வீட்டுக்குள்ளேயே மிடில்ல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கிட்ட இருந்து யாரோ பேசுற மாதிரி இவனுக்கு சத்தம் வருது. திரும்பி பார்த்தா அந்த இடம் வேற மாதிரி இருக்கு. அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு. அது யாருன்னா கூன் வீட்டுல இருக்க டாக் தான். எப்படி கூன் அவனோட தங்கச்சி வந்ததும் அவனோட சந்தோஷம் எல்லாம் அவனை விட்டு போனதுன்னு ஃபீல் பண்றானோ அதே மாதிரி கூன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல இருக்க டாக் அந்த வீட்டுல எப்படி எல்லாம் ஹாப்பியா இருந்தது. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஃபுல்லா கூனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதை கண்டுக்கிறதே இல்லைன்னு அதோட வருத்தத்தை எல்லாம் அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. பாவம் அது எவ்வளவு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கு. இவன் அது எதுவும் ஒழுங்கா கன்சிடரே பண்ணிக்கல. இவன் கையில அது கூட எப்பயும் விளையாடுற ஒரு டாய் இருக்கு, அதை தூக்கி போட்டு டாக் கூட விளையாடிட்டு இருக்கான். அப்போ அந்த மனுஷனுக்கு வால் இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து பிச்சு இவன் உடம்புக்குள்ள வச்சுக்கிறான். இப்ப இவன் பாக்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டாக் மாதிரி மாறிட்டான். இப்ப வால் இல்லாம டாக் ஒரு மனுஷன் மாதிரி தான். திரும்ப அது பழைய உருவத்துக்கு மாறலன்னா இப்ப அவங்க வீட்டுல போடுற கொஞ்சம் நஞ்சு சாப்பாடு அதுக்கு இனிமேல் போட மாட்டாங்க. கூன் கிட்ட இருந்து வாழை திரும்பி வாங்க பாக்குது. அதுக்குள்ள கூன் வீட்டுக்குள்ள ஓடிடுறான். வீட்டுல அவனோட அப்பா அம்மா அவன் உருவத்தை பார்த்துட்டு ஏதோ டாக் பொம்மை ஏதோ போட்டு விளையாடிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் எப்படியோ டாக் அதோட வாழை வாங்கி திரும்பவும் பழையபடி டாகாவே மாறிடுது. டாக் ஃபீல் பண்ணி சொன்னதெல்லாம் கூன் கேட்டிருப்பான் போல. அவங்க அப்பா அம்மாவுக்கு இனிமேல் டாகுக்கு நல்ல சாப்பாடா போட சொல்றான். அதை கேட்டதும் டாகுக்கு ஒரே சந்தோஷம். அடுத்த நாள் கூனோட தங்கச்சிக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, மிராய். அப்புறம் இவனோட அப்பாவும் அம்மாவும் மிராய் பெரிய பொண்ணானதும் அவ ஒரு நல்ல பர்சனை கல்யாணம் பண்ணி அவ லைஃப்ல நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இப்பவே 2 பொம்மைங்களை வச்சு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. கூன் மிராயோட பாட்டி தாத்தெல்லாம் வீட்டுக்கு வராங்க. அவங்க தாத்தா மிராயவே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடுப்புல இருக்க கூனுக்கு வந்தவங்களும் அவன் தங்கச்சி கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால இன்னும் கோபம் அதிகமாயிடுது. மிராய போட்டோ எடுத்துக்க விடாம இவனையும் ஃபுல்லா போட்டோஸ் எடுக்க சொல்றான். அப்பதான் அவளோட கையில ஒரு பெரிய மச்சம் இருக்கிறத பாக்குறாங்க. அப்புறம் எல்லாரும் அவளை பத்திய பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு டேவும் அப்படியே முடியுது. அடுத்த நாள் இவனோட அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களோட வேலைக்கு போறாங்க. இனிமேல் இவனையும் அவன் தங்கச்சியையும் இவங்க அப்பா தான் பாத்துக்க போறாரு. கூன் என்னெல்லாம் வேலை பண்ண போறானோ.
கூன் ஸ்கூலுக்கு எல்லாம் போறான். இவன் அவனோட அப்பா கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பினிஷ் பண்ணிட்டு மிராயையும் டே ஃபுல்லா அல்லாம பத்திரமா பாத்துக்கிட்டு திரும்பி ஈவினிங் ஆனதும் கூனை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்து அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாரு. கூன் அவர்கிட்ட போயிட்டு அவன் கூட விளையாட சொல்லி கூப்பிடுறான். அவர் பிஸியா இருக்காரு, வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சரின்னு போயிட்டு மிராய் கிட்ட விளையாட வரையான்னு கேக்குறான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அமைதியாவே இருக்க மாட்டான் போல. அவன் கிட்ட இருக்க பிஸ்கெட் எல்லாம் அவன் மூஞ்சில வச்சுட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கான். திரும்பவும் அந்த மரத்துக்கிட்ட இருந்து சத்தம் வருது. திரும்பி பார்த்தா இப்ப அந்த இடம் வேற மாதிரி இருக்கு. வழியெல்லாம் இவன் மிராய் மூஞ்சில வச்ச பிஸ்கெட் துண்டுகள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்துட்டே போனா அங்க ஒரு பொண்ணு இருக்கா. அவ தான் மிராய், ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கா. இவ அவ கையில இருக்க மச்சத்தை பார்த்துட்டு வந்திருக்க மிராய் தானன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இப்போ அவ எதுக்காக ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான்னா அவங்க வீட்டுல அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும்ன்றதுக்காக பொம்மைங்க எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக. இவளால உள்ள போயிட்டு பொம்மைங்களை எடுக்க முடியாது. அப்படி இவ போனா ஒருவேளை அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கலாம். இப்ப அவளுக்கு கூனாலதான் உதவி பண்ண முடியும். அவன் கிட்ட உதவி கேட்டா அவன் ரொம்பவே பிஹேவ் பண்றான். பொம்மைங்களை எடுக்கிறதுக்காக இவளே உள்ள போறா. சிங்கிளா அவளால எதையுமே ஒழுங்கா பண்ண முடியல. இப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மனுஷ உருவத்துல அவங்க டாக் வந்துருச்சு. இவங்க 2 பேரும் தான் இப்ப போயிட்டு பொம்மையை ஃபுல்லா டிஸ்போஸ் பண்ண போறாங்க. அது வரைக்கும் கூன் அவங்க அப்பாவை டைவர்ட் பண்ணணும். 3 பேரும் பிளான் பண்ண மாதிரியே வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. டாக் கொஞ்சம் சொதப்பிடுது. அப்ப அங்க இருக்க ஒரு பொம்மை ஆடுது. இவங்க அப்பா வந்து அதை எடுத்து வைக்கும் போது ராஜாவோட கத்தி அவரோட பேண்ட்லயே ஒட்டிக்குது. போச்சு. இவ ஒரு பாட்டை கூட விடாம கம்ப்ளீட்டா பொம்மைங்களை எடுத்து வைக்கணும். இவளோட குட் லக் அவர் பேண்ட்ல இருந்த கத்தி கொஞ்ச நேரத்துல அதுவே கீழே விழுந்துருது. இவ எதுக்காக ஃபியூச்சர்ல இருந்து வந்தாலோ அந்த வேலை வீணா போகல. பொம்மையெல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டா பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்புறா. போறதுக்கு முன்னாடி கூன் கிட்ட இவ அவனோட தங்கச்சினும் இனிமேல் கொஞ்சமாச்சும் அவன் மேல பாசத்தோட பொறுப்பா நடந்துக்க சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சிடுறா. இவங்களோட அப்பாவே அந்த பொம்மையெல்லாம் எடுத்து பேக் பண்றதுக்கு தான் இருந்திருப்பாரு. இப்ப பார்த்தா பொம்மைங்களை காணோம். யாரு எடுத்து பேக் பண்ணதுன்னா கூன் இருந்துட்டு ஃபியூச்சர்ல இருந்து மிராயும் டாகும் தான் வந்து பொம்மையை ஃபுல்லா கிளியர் பண்ணி வச்சுதான் சொல்றான். சரி சின்ன பையன் ஏதோ பண்ணிட்டு வளரிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிறாங்க. கூன் அப்புறம் அவனோட அம்மா கூட சேர்ந்துட்டு அவங்களோட சைல்ட்ஹுட் பிக்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். போட்டோல அவங்களோட தம்பி சைக்கிள் வச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கும் சைக்கிள் வாங்கி தர சொல்லி அடம் பிடிக்கிறான். முடியாதுன்னு இவங்க வெளியே வந்து பார்த்தா ஹால் ஃபுல்லா வெறும் இவனோட பொம்மை குப்பைங்க மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் அவனை கிளீன் பண்ண சொல்றாங்க. முடியாதுன்னு திட்டிடுறாங்க. திரும்பவும் அழ ஆரம்பிக்கிறான். இப்ப அவன் அந்த ட்ரீ கிட்ட போனதும் இவனே இப்ப வேற இடத்துக்கு போறான். ஸ்ட்ரீட்ல மலையில ஒரு பொண்ணு மட்டும் தனியா ஒரு இடத்துல அழுந்துட்டு இருக்கு. அவகிட்ட போயிட்டு ஏன் அழுற சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அந்த பொண்ணு யாருன்னா இவனோட அம்மா. இவன் இப்ப பாஸ்டுக்கு வந்திருக்கான். இவனோட அம்மா உண்மையால அளவே இல்ல. இவங்களுக்கு ஒரு பூனை வேணுமா. இவங்களோட பாட்டிமாவுக்கு பூனைங்க பிடிக்காதான். இவங்க அழுந்து அவங்களுக்காக ஒரு லெட்டர் பூனை வேணும்னு எழுதினாதான் அவங்க இவங்களுக்கு பூனைய வாங்கி தருவாங்களாம். ஃபீலிங்கோட லெட்டர் எழுதுறதுக்காக தான் அழுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவனே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுல யாருமே இல்ல. இவங்க ஃபீல் பண்ணி எழுதின லெட்டரை அவங்க பாட்டிமாவோட செருப்புல வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து வீட ஃபுல்லா குப்பை பண்றாங்க. இப்ப கூன் அவங்க வீட்டுல என்ன பண்ணி வச்சிருக்கானோ அதை விட மோசமா அவங்க அம்மா குப்பை பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களோட அம்மா வந்துடுறாங்க. கூனோட அம்மா அவனை வெளியே அனுப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ண குப்பைக்கெல்லாம் அவங்களே சேர்ந்து திட்டு வாங்கிட்டு அழுந்துட்டு இருக்காங்க. இப்ப கூன் பாஸ்டுக்கு வந்தனால அவனுக்கு என்ன தெரியுதுன்னா அவனுக்கு ஏதாவது வேணும்னா அவனோட அம்மா பண்ண ட்ரிக்கை இவனு யூஸ் பண்ணலாம். இவனோட பிரசன்ட்டுக்கு போனதும் இவனுக்கு சைக்கிள் வேணும்னு லெட்டர்ல எழுதி அவங்க அம்மா ஸ்லிப்பர்ல வைக்கிறான். அதெல்லாம் பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கும் பழசெல்லாம் ஞாபகம் வந்து இவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் சைக்கிளை ஓட்டி கத்துக்கிறதுக்காக அவங்க அப்பா கூட கிரவுண்டுக்கு போறான். அங்க இவனோட கொஞ்சம் பெரிய பசங்க எல்லாம் சைடு வீல் இல்லாம சைக்கிள் ஓட்டுறாங்க. அதை பார்த்ததும் இவனும் அவன் சைக்கிள் இருக்க சைடு வீல் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்றான். இவனோட அப்பா இருந்துட்டு நீ இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்டுற, சைடு வீல் இல்லாம உன்னாலும் ஒழுங்கா ஓட்ட முடியாது, ஃபர்ஸ்ட் கத்துக்கோடான்னு எவ்வளவோ சொல்றாரு. இவன் கேட்கவே இல்லை. சரி நான் அவரும் சைடு வீல் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாரு. இவனால ஓட்டவே முடியல. நிறைய டைம் ட்ரை பண்ணி கீழே விழுந்துடுறான். அதெல்லாம் பாக்குற அங்க இருக்க மத்த சின்ன பசங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்படி சைக்கிள் ஓட்டணும்னு இவனுக்கு சொல்லிட்டு அவங்க பின்னாடி இவனை வர சொல்றாங்க. இவனுக்கு இவனால சைக்கிள் ஒழுங்கா ஓட்ட முடியலையேன்னு கஷ்டமாயிடுது. அவன் அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணான். அவர் மிராய் அழுந்துட்டு இருக்கான்னு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. சொல்லவா வேணும். இவனை கண்டுக்கவே இல்லைன்னு திரும்பவும் இவன் கோபமாயிடுறான். வீட்டுக்கு போனதும் நீ என்ன கண்டுக்காம மிராய் கூடியே இருக்கேன்னு அவங்க அப்பாவை நல்லா மொத்துன்னு மொத்துறான். இப்ப அவன் அந்த மரத்துக்கிட்ட போனதும் இன்னும் பின்னாடி காலகட்டத்துக்கு போறான். இப்ப அவன் போயிருக்கிறது வெஹிக்கல்ஸ் எல்லாம் ரெடி பண்ற ஒர்க் ஷாப்புக்கு. அங்க ஒரு ஆள் வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இவனை பார்த்துட்டு யாரு பண்ணி எங்க இருந்து வந்த, இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. இவன் பேபான முழிக்கிறான். இவன் கிட்ட பேசி பிரோஜனம் இல்லைன்னு அவனை அவர் கூடவே வர சொல்லி எங்கேயும் கூட்டிட்டு போறாரு. அவரால் ஒழுங்கா நடக்க முடியாது. அவர் இதுக்கு முன்னாடி வேர்ல்டு வாருக்கு தேவையான பிளேன்ஸ்க்கெல்லாம் என்ஜின்ஸ் ரெடி பண்ணி இருந்திருப்பாரு. அப்ப நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இவரோட கால் உடைஞ்சிருக்கும். அதனாலதான் அவரால் ஒழுங்கா நடக்க முடியறது இல்ல.
அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு வந்து பைக் என்ஜின்ஸ் எல்லாம் ரெடி பண்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அவன் அப்படியே ஹார்ஸ்ல ஒரு ரைடு கூட்டிட்டு போறாரு. அதுல போகும்போது அவனுக்கு எப்படி ஹார்ஸ கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா கூட்டிட்டு போகணும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாரு. அவனுக்கு ஹார்ஸ்ல ரைட் பண்ணும்போது ஏதோ மோட்டார் பைக்ல ரைட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. கூன் அவனோட பிரசன்ட்டுக்கு போனதும் அவன் பாஸ்டுக்கு போய் யாரை மீட் பண்ணான்னு அவங்க வீட்டு ஆல்பத்துல செக் பண்றான். அவன் பாஸ்டுக்கு போய் பார்த்தது அவனோட கிராண்ட்பாவை. அவனுக்கு நடக்கிற எல்லாமே அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஜஸ்ட் ட்ரீமா வர மாதிரி தான் இருக்கு. இப்ப அவனுக்கு சைக்கிள் எப்படி ஓட்டணும்ன்ற ஒரு கான்பிடென்ட் இருக்கு. திரும்பவும் அவனோட அப்பாவை கூட்டிட்டு கிரவுண்டுக்கு போறான். அங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க மத்த பசங்களும் இவனால முடியும்னு இவனை என்கரேஜ் பண்றாங்க. இவனும் ட்ரை பண்றான். இவனால சைக்கிள் ஓட்ட முடியுது. சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டான். அடுத்து இப்ப கூனுக்கு புதுசா இன்னொரு பிரச்சனை. ஃபேமிலியா எல்லாரும் இப்ப வெளியில எங்க போறாங்க. இவனுக்கு பிடிச்ச ஃபேவரட் எல்லோ கலர் பேண்ட் வாஷ் பண்ண போட்டிருக்கனால இவனோட அப்பா இவனை வேற பேண்ட் போட்டுக்க சொல்றாரு. இவன் அதை போட்டுக்கவே மாட்டேன் நடம் பிடிக்கிறான். சரி நீ இங்கே இரு நாங்க மட்டும் போறோம்னு எல்லாரும் இவனை விட்டுட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. என்னடா இது விட்டுட்டே போயிட்டாங்களேன்னு அழுந்துகிட்டே அந்த மரத்துக்கிட்ட போனான். அவன் இப்போ ஒரு ஸ்டேஷனுக்கு போறான். அங்க ஒரு பெரிய பையன் உட்காந்துருக்கான். அவன் கம்ப்ளீட்டா கூன் மாதிரியே பிஹேவ் பண்றான். கூன் தான் சின்ன பையன் அடம் பிடிக்கிறான்னா இவன் அவன் கூட சேர்ந்துட்டு அவன் கிட்ட உன்னால ஒரு ட்ரெஸ் கூட ஒழுங்கா போட்டுக்க முடியாதுன்னு ஆர்குமெண்ட் பண்றான். அப்போ அங்க ஒரு ட்ரெயின் வருது. அந்த பையன் கூன் அந்த ட்ரெயின்ல ஏற வேண்டாம்னு சொல்றான். இவன் அவன் மேல இருக்க கோவத்துல அந்த ட்ரெயின்ல ஏறி ஒரு ஸ்டேஷனுக்கு போறான். அது ஒரு பெரிய ஸ்டேஷன். அங்க இவன் வீட்டுல வச்சு விளையாடுற எல்லா ட்ரெயின் பொம்மைங்களும் அந்த இடத்துல உண்மையிலேயே இருக்கு. கூன் அந்த இடத்துல தொலைஞ்சு போயிட்டான். அங்க சின்ன பசங்க நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் இங்கெல்லாம் இருக்காங்க, வந்து கூப்பிட்டுக்கோங்கன்னு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வருது. அதுல எதையுமே இவன் பேரை சொல்லி இவன் காணாம போயிட்டான்ற நியூஸே வரல. அங்க ஸ்டேஷன்ல தொலைஞ்சு போன பொருள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே பெருசா ஒரு கியூ எல்லாம் இருக்கு. அங்க போயிட்டு அங்க இருக்கவர் கிட்ட இவன் தொலைஞ்சு போயிட்டதா சொல்றான். அவரு இவனோட ஃபேமிலிய பத்தி ஏதாவது ஐடென்டிட்டி கேக்குறாரு. இவனுக்கு இவன் அப்பா பேரும் தெரியல, அம்மா பேரும் தெரியல. இவன் தங்கச்சி பேரை சொல்லி இவன் தப்பிச்சுக்கிறதுல இவனுக்கு விருப்பம் இல்ல. இவனோட பெட் டாக் நேம சொல்றான். அங்க இருக்க ரோபோட் டாக் நேம் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ஹியூமன்ஸ் நேம் யாராவது சொல்லுன்னு சொல்லுது. இவனுக்கு இவனோட தங்கச்சி பேர் நல்லாவே தெரியும். என்ன ஆனாலும் அவளோட பேரை மட்டும் சொல்லவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். உடனே ஸ்டேஷன் மாஸ்டர் இவன் தொலைஞ்சு போயிட்டு இவனை யாரும் கண்டுபிடிக்காதனால இவனை தொலைஞ்சு போயிட்டு அவங்கள கண்டுபிடிக்காதனால அவங்கள ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவனை அனுப்பி விடுறாரு. அந்த இடத்துக்கு ட்ரெயின் வழியா தான் போகணும். இவன் அந்த ட்ரெயின் கிட்ட போனது ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் இவனை அதுக்குள்ள இழுக்குது. உள்ள போனா ட்ரெயினே ஒரு பயங்கரமா இருக்கு. இதுல மட்டும் போயிடவே கூடாதுன்னு கூன் கஷ்டப்பட்டு ட்ரெயின்ல இருந்து வெளியே வந்துடுறான். அப்போ திரும்பவும் ட்ரெயின் இவனை இழுத்துட்டே இருக்க உள்ள. இவன் எப்படியோ வெளியே வந்துட்டு என்னால ட்ரெயின்ல ஏறவே முடியாதுன்னு சொல்றான். சரி நாங்க இருக்க மத்த ட்ரெயின்ஸ் எல்லாம் இவன் யாருன்னு கேக்குறாங்க. இவனுக்கு அவனோட பேரே மறந்து போச்சு. நான் அம்மா பையன் அப்பா பையன்னு சொல்லிட்டே இருக்கான். அப்போ இவனுக்கு மிராய் அல்ற சத்தம் கேக்குது. அவளே இங்க வந்து மாட்டிக்கிட்டாலான்னு திரும்பி பார்த்தா ட்ரெயின் அவளையும் உள்ள இழுக்குது. கூனுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா தான் அவன் மேல பாசம் வந்திருக்கு. அவ கம்பார்ட்மெண்ட் குள்ள போயிடாம அவளை இவன் காப்பாத்திடுறான். கடைசியா அவன் மிராயோட அண்ணான்றத ஒத்துக்கிறான். ரோபோட்டுக்கு அது கேட்டுருது. மிராயோட அண்ணா அவளுக்காக பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அவனை திரும்பவும் வந்து கூட்டிட்டு போக சொல்லுது. கூன் கிட்ட இருந்த பேபி மிராய் மறைஞ்சிடுறா. பெரிய மிராய் ஃபியூச்சர்ல இருந்து வந்து அவனை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறா. இப்ப ரெண்டு பேரும் அவளோட பிரசன்ட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போறாங்க. கூன் அங்க ஒரு பையனை பாக்குறான். இவன் ஸ்டேஷன்ல பார்த்தா அதே பையன் பெரிய கூன். கூனுக்கு ஏன் அவங்க வீட்டுல இருக்க மரத்துக்கிட்ட போனதுக்கு அப்புறமா அவனோட பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாம் தெரியுதுன்னா அந்த மரம் இவங்க வீட்டோட ஒரு அடையாளம் மாதிரி. அந்த மரம் இவங்களோட பாஸ்ட் பிரசன்ட் இன்னும் ஃபியூச்சர்லயும் அவங்க கூடவே இருக்க போறது. எல்லா ஜெனரேஷனையும் பாக்குற அந்த மரத்துக்கு இவங்க ஃபேமிலிய பத்தி நல்லாவே தெரியும். அதுதான் கூன் நல்ல பையனா இருக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணிருக்கு. இவனும் மிராயும் அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களோட பாஸ்டுக்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்ல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கூன் அவன் எப்படி இருக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கிறான். இப்ப அவனும் திரும்ப அவனோட பிரசன்ட்டுக்கு போயிடுறான். அவனோட ஃபேவரட் எல்லோ கலர் ஷார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அவன் கிட்ட வருது. இப்போ அவன் நல்ல பையனாயிட்டான். அதனால அவன் போட்டிருக்க ஷார்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். இவனோட ஃபேமிலியோ இவனை விட்டுட்டு எல்லாம் போல, அவங்களும் எல்லா திங்ஸும் இப்பதான் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. கோன் இப்ப அவனோட தங்கச்சிக்கு ஒரு நல்ல பிரதரா மாறிட்டான்.